சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல மகாவும் அன்னபூர்ணியும் நேரா சிந்து கிட்ட வந்து இந்த மாதிரி நீ இங்க இருந்தா சிவாவோட உயிருக்கே ஆபத்து, அதனால இந்த வீட்டை விட்டு உடனே போயிடு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா சிந்து இருந்துகிட்டு அந்த ஆண்டவன் வந்து சொன்னா கூட நான் வந்து சிவாவை விட்டு போக மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் சிவாவுக்கு எதுவுமே வந்து ஆக விட மாட்டேன், என் உயிரை கொடுத்துனாச்சும் சிவாவை காப்பாத்துவேன் அப்படின்னு டைலாக் அடிச்சுட்டு போயிடுறாங்க. நான் பாரு உன்னைய வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன் அப்படின்னு மகா சொல்லி பார்க்குறாங்க. உன்னால முடிஞ்சா பண்ணிக்கின்ட்டு சிந்து தெனாவட்டா கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து செலியன் வந்து தன்னை கடத்தின ஆளை பார்த்துட்றாப்புல மறுபடியும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டே அப்படியே சிந்துவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண சிந்து உடனே சிவாவை கூட்டிக்கிட்டு உடனே கிளம்பிடுறாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்கள் எல்லாம் வந்து சரக்கை வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம செலியனும் அந்த இடத்துலயே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல. கொஞ்ச நேரத்தில் சிவாவும் நம்ம சிந்துவும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, 3 பேருமே போயிட்டு அங்கே இருக்கிற ஆட்களெல்லாம் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் தப்பிச்சு ஓடுறாங்க. ஒருத்தன் மட்டும்தான் மாட்டினாப்புல. அவனை கட்டி இழுத்துக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக அங்கே சஞ்சய் கிட்ட விட்டு லாடம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் உண்மையை ஒத்துக்கிறாப்புல. இந்த மாதிரி இசக்கி சொல்லி தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணினேன், அதுக்காக 2 லட்ச ரூபாய் இசக்கி எனக்கு கொடுத்தான் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லா உண்மையுமே கக்கிடுறாப்புல. அதே நேரத்தில் இந்த பக்கம் மகா மறுபடியும் அன்னபூர்ணி கிட்ட போய் இசக்கி நான் சொல்லி தான் இப்படி ஒரு தப்பு பண்ணா, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, அதனால நீ மறுபடியும் இசக்கியும் காயத்ரியும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அன்னபூர்ணி கிட்ட சொல்ல அன்னபூர்ணி அதெல்லாம் முடியவே முடியாதுன்ட்டு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் இந்த மகா நேராக போய் காயத்ரிக்கிட்டேயே பேச ஆரம்பிக்குது. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.